ஐயா கோட் டெக்காரம்லாம் என் கேஸ்ல தானே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் சுத்திட்டு இருக்கேன். அவன் trying to pull words from me you to tell that. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த கருத்து போய் சேரும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட தொடர்ச்சியா தான் இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. ஆக்சுவலா எஃப்ஜே மேல வந்து பார்வதி ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்க. என் கேரக்டர் ரொம்ப மோசமா பேசுறது, லேபிளிங் பண்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எஃப்ஜே பண்ணான்ட்டு. எஃப்ஜேக்கு ஆதரவா சபரி லாயரா இருப்பாரு, அதே மாதிரி வந்து பார்வதிக்கு ஆதரவா விக்ரம் இருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சாங்கல்ல. ஆக்சுவலா அது முடிஞ்சிருச்சு போல, அந்த இஷ்யூலாம் முடிஞ்சிருச்சு போல. எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப எஃப்ஜே என்ன பண்றானா, இன்னைக்கு கோர்ட்டுக்கான டெக்கோரம் இருந்ததா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதாவது பார்வதியை கிண்டல் பண்றதுக்காக இதை ஆரம்பிக்கிறான் போல. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஆர்குமெண்ட் உருவாக ஆரம்பிக்குது. அவன் அப்படி சொன்னா பார்வதி இருக்காங்கல்ல, உஷ் உஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அமைதியாருன்றதை கிண்டலா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கேஸ்ல தானேன்னு கேக்குறாங்க. அதாவது எனக்கு தான் அது நடந்தது, நீ என்னமோ உனக்கு நடந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவன் கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதனால தான் நான் சொல்றது, இவன் 8th ஸ்டாண்டர்ட் பையனு, இதனால தான் நான் சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டான். வெளியே போயிட்டு இருந்தவன் திரும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் பேசினதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பேசுறதுக்கு இந்த எஃப்ஜே பொறுக்கிக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்க பேசினா கூட சரின்ற மாதிரி நான் ஏத்திருப்பேன். ஆனா இவனுக்கு அதை பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா நீ லவ் கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அந்த கமருதீன் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அதை தானே பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆமாப்பா, இப்ப விஜய் பார்வதி கடைசி ஒரு வாரம் இல்ல, கடைசி 2 வாரமே அதுதான் பண்றாங்க. கமருதீன் கூட தான் சுத்திட்டு இருக்காங்க, லவ் கண்டென்ட் தான் பண்றாங்க, எல்லாம் ஓகே. இதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ யாரு முதல்ல? இவன்லாம் அதை கேட்கும் போது இவனுக்கே கூசாது. என்னடா இதை போய் நம்ம கேட்கிறோமே, நம்மளே ஒரு கேவலமானவனாச்சே, நம்மளே ஒரு காஜு பிடிச்சவனாச்சே அப்படின்னு இவனுக்கு தோணாதா? அதுதான் என்னோட கேள்விங்க. ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4வது நாள்ல இருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்ட? ஆதிரை கிட்ட காஜித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆதிரை வந்து நைஸா ஒரு ஸ்டேஜில் கழட்டி விட்டான். அதுக்கப்புறம் யார்கிட்ட காஜித்தனம் பண்ணா? வியானா கிட்ட காஜித்தனம் பண்ணி சுத்திட்டு இருந்தான். அந்த பொண்ணு உசாராயிருச்சு. ஆஹா, இவன் கூட போனோம்னா நம்ம கேம் நாசமா போயிடும், அது விலகி போயிருச்சு. அதுக்கப்புறம் அரோரா கூட சுத்திட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் யாரையும் விடல, நான் 3 பேரை மட்டும் சொல்றேன். இவன் 3 பேர்கிட்ட பண்ண லீலையை மட்டும் சொல்றேன். இதை தாண்டி கனியை விட்டு வைக்கல, ரம்யா ஜோவை விட்டு வைக்கல, எல்லாரு கூடயும் ஒவ்வொரு டைமும் சுத்தி இருக்கான். அதாவது இந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை வந்து இவன் காஜித்தனம் பண்ணாம இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை தான் விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்கிட்டையும் காஜித்தனம் பண்ணிட்டான். இவன்லாம் எப்படிங்க கேட்கறான்? எனக்கு புரியல. இப்ப ஆடியன்ஸை திட்டுறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க திட்டுறோம், ஏன்டா கமருதீனோ பார்வதியும் ஏன்டா இவ்வளவு காஜித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன்லாம் என்ன தகுதி வச்சு கேட்கறான்? இப்ப சபரி கேட்டா கூட நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா சபரி வந்து அந்த மாதிரி விஷயம் பண்ணதில்லை. இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு சபரி அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு கூட அந்த தகுதி இல்லை. கானா வினோத்தெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் கானா வினோத்தம் சில லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு, சபரி கேட்கலாம். ஆனால் எஃப்ஜே கேட்கவே கூடாது. எஃப்ஜே எப்படி அதை கான்ஃபிடென்ட்டாக கேட்குறான்றது தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் பார்வதி பதிலுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டால் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பான். இப்போ விஜய் பார்வதி நான் கேட்டதை கேட்டால் என்ன செய்வான்? டே நாய, வந்ததுலேருந்து நீ ஆதிரை கிட்ட என்னடா பண்ண, அதுக்கப்புறம் வியானா கிட்ட நீ என்னடா பண்ணிட்டு இருந்த, நீ பண்ணது கண்டென்ட் இல்லையாடா, நானாவது பரவாயில்ல வந்ததுல இருந்து ஒருத்தங்கிட்டே லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ 4-5 பொண்ணுங்க கிட்ட காஜி கண்டென்ட் பண்ணியே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதை கேட்கல, அதை சொல்ல முடியாது. பார்வதி கேட்கிற ஆளு தான், கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஆர்குமெண்டோட முடிவில் அந்த எஃப்ஜே நாயி தோத்துட்டான். அப்படி தோத்தவனுக்கு பொறுக்க முடியல, அதனால அவங்களை ட்ரிகர் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கான். லவ் கண்டென்ட் தான் நீ பண்ணிட்டு இருக்கன்ட்டு. சரிப்பா, விஜய் பார்வதி இப்ப கமருதீன் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீனும் அரோராவும் லவ் கண்டென்ட் பண்ணாங்கல்ல, ஃப்ரெண்டுன்ற மாதிரி க்ளோஸா இருந்தாங்கல்ல. அப்ப அரோரா கிட்ட நீ இந்த மாதிரி சொல்லிருவியா? அப்ப அரோரா கிட்ட இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அரோரா இவனுக்கு வேணும்ல, அரோரா கிட்ட டச்சிங் கிச்சிங்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் வேணும்ல. அதனால அரோரா கிட்ட இதை சொல்ல மாட்டான், பார்வதி கிட்ட மட்டும் சொல்லுவான். அதாவது பார்வதி மட்டும் இந்த மாதிரி பார்வதியை மட்டும் லேபிளிங் பண்ணுவான். லவ் கண்டென்ட் தான் பண்றாங்க, அவங்க கூடயே சுத்திட்டு இருக்காங்கன்னு. பார்வதியை லேபிளிங் பண்ற நாய் அரோரா சேர்ந்து சுத்தும் போது அரோராவை லேபிளிங் பண்ணியிருக்கணும்ல, அதை பண்ண மாட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆர்குமெண்ட்லாம் அவன் தோத்துட்டான் போல, தோத்ததுனால இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி என்ன பண்றாங்கன்னா சபரி கிட்ட புலம்பிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எப்பவுமே இதுதான் பண்றான், அவன் தோத்தான்ல, அதை அவனால ஏத்துக்க முடியாம இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் இந்த வீட்டில் என்ன வேணா பண்ணுவேன், இந்த வீட்டில் நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்கான கான்சிக்வன்ஸை நான் வெளியே போய் ஃபேஸ் பண்ணிப்பேன். இவன் யாரு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, நீ இதுதான் பண்ற அதுதான் பண்றேன்னு சொல்றதுக்கு இவன் யாருன்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது நான் கமருதீன் கூட சேர்ந்து சுத்துறேன்னா, ஆமா நான் சேர்ந்து சுத்துறேன், அது என்னோட முடிவு, அந்த முடிவை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அதுதான் நான் சொல்றேனே, இந்த லவ் கண்டென்ட்டை வச்சு கேம் விளையாடாதவங்க கூட சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்பா நீலாம் இந்த வீட்டில் பார்வதி, நீ இந்த வீட்டிலலாம் இந்த கமருதீனை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்க, எப்ப பாரு கமருதீன் கூட தான் சுத்திட்டு இருக்கன்ட்டு சுத்தது பொண்ணுங்க பின்னாடி சுத்தாத யாராவது சொன்னா கூட கொஞ்சம் வேலிடா தெரியுங்க. அதே மாதிரி பசங்க பின்னாடி சுத்தாத பொண்ணுங்க சொன்னா கூட வேலிடா தெரியும். இந்த எஃப்ஜே சொல்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா? ஐயோ, பதிலுக்கு அதே கேள்வியை நம்ம கிட்ட கேட்டா நம்ம பேரு நாரிருமேன்ட்டு. ஏற்கனவே ஆதிரை இப்ப இந்த கோர் டாஸ்க்ல இவனை தான் போட்டு கிழிக்க போறான்னு நினைக்கிறேன். இந்த நாய்க்கெல்லாம் அது தேவைதான். இந்த பொறுக்கி நாய் எப்படி அடுத்தவங்களை பத்தி இவ்வளவு பேசுறான்னு தெரியல. அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பட்டத்தை தரான், அதாவது லேபிள் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல பார்வதி, இதுதாங்க லேபிள் பண்றது. நீ கமருதீன் கூடயே சுத்திட்டு இருக்க, க்ளோஸா இருக்கீங்கன்னு எதை மீன் பண்றான்? ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.